மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். கன்சியூமரிசமில் அடுத்ததாக பார்க்க போகிறது கன்சியூமர் எக்ஸ்ப்ளாய்டேஷன். ஸோ எக்ஸ்ப்ளாய்டேஷன் அப்படின்னா என்ன அப்படின்னாக்க, இந்த இடத்துக்கு நுகர்வோரை வந்து சுரண்டுறது, கஸ்டமரை வந்து நம்ம சுரண்டுறது எப்படி அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ ஒரு கஸ்டமரை எப்படியெல்லாம் வந்து சுரண்டப்படுகிறார்கள் அப்படிங்கிறத நம்ம இந்த டாப்பிக்கில் பார்க்குறோம். Some of the ways in which consumers are being exploited are enumerated here under. ஸோ ஒரு கன்சியூமர் வந்து பல்வேறு வகைகளில் பார்த்திங்க அப்படின்னாக்க சுரண்டப்படுறாங்க. அது எப்படி அப்படிங்கிறது நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஃபஸ்ட் ஒன், செல்லிங் அட் ஹையர் ப்ரைஸ். ஸோ முதல்ல பார்த்திங்க அப்படின்னாக்க அதிக விலைக்கு வந்து விற்கிறது. த ப்ரைஸ் சார்ஜ்டு பை தி செல்லர் ஃபார் எ ப்ராடக்ட் service may not be commensurate with the quality, but at times it's more than fair price. The price charged by the seller. இந்த விற்பனையாளர்கள் பார்த்தீங்க அப்படின்னாக்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்க கொடுக்கக்கூடிய அந்த பொருளும் அந்த சேவைகளுக்கும் அது மட்டும் இல்லாமல் அங்கே அந்த தரத்துக்கு ஈடான விலையை வந்து காட்டிலும் பார்த்தீங்க அப்படின்னாக்க கூடுதலாக தான் விலையை வந்து நிர்ணயிக்கிறாங்க. ஈவன் தோ sellers have surplus or adequate goods, they create artificial scarcity in the market with an intent to push up the prices. ஸோ பொருளை வந்து விற்பனை செய்பவர்களையும் பார்த்திங்க அப்படின்னா போதுமான அளவு வந்து ஸ்டாக் இருந்தும், அதான் ஆர்டிஃபிஷியல் ஸ்கார்சிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது செயற்கை பற்றாக்குறை அப்படிங்கிறத நம்ம ஆர்டிஃபிஷியல் ஸ்கார்சிட்டின்னு சொல்கிறோம். பொருள் நம்மக்கிட்ட இருக்கும், இருந்த பொழுதும் ஸ்டாக் இல்லை அப்படின்னு சொல்லி வெளியே ஒரு போர்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் அது அதிக விலைக்கு வந்து விற்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா, கவர்மெண்ட் இன்றைக்கி நைட் 12 மணிக்கு பெட்ரோல் வந்து விலை வந்து அதிகரிக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அப்படின்னாக்க, இன்றைக்கி மார்னிங்லேருந்தே பார்த்தீங்க அப்படின்னாக்க மேக்ஸிமம் வந்து இங்கே ஸ்டாக் இல்லை அப்படின்னு சொல்லி போட்டு வச்சுருவாங்க பெட்ரோல் பங்கில். ஏன் அப்படின்னா, அவங்க சேல் பண்ணல அப்படின்னா இந்த ஸ்டாக்கை வச்சு நைட்டு 12 மணிக்கு பெட்ரோல் ப்ரைஸ் வந்து அதிகமானதுக்கப்புறம் அவங்க வந்து அந்த பெட்ரோல் வந்து விற்பாங்க. ஸோ அதனால் அதிக விலைக்கு விற்கணும் அப்படிங்கிற நோக்கத்தோடு அந்த செயற்கை பற்றாக்குறையை வந்து ஏற்படுத்துகிறாங்க. பொருள் இருந்தும் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடியதான் ஆர்டிஃபிஷியல் ஸ்கார்சிட்டி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆஸ் எ ரிசல்ட், consumers are forced to buy the short supply of goods at higher prices in the black market. ஸோ இதனால தான் பார்த்திங்க அப்படின்னா கன்சியூமர்ஸ் அவங்களுக்கு தேவையான பொருளை பிளாக் மார்க்கெட்டில் அதிக விலை கொடுத்து வாங்க வேண்டிய ஒரு கட்டாயமான ஒரு சூழ்நிலைக்கு வந்து போயிடுறாங்க. சரிங்களா? ஸோ இது ஃபஸ்ட்டு ஒன்று பார்த்திங்க அப்படின்னாக்கா, நுகர்வோர் எப்படியெல்லாம் சொல்ல போகிறாங்க அப்படின்னாக்க அதிக விலைக்கு வந்து பொருளை வச்சு விற்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம ஒரு சினிமா தியேட்டருக்கு சினிமா பார்க்க போகிறீங்க அப்படின்னா அந்த படம் புது படமாக இருந்தாலும் பழைய படத்துக்கு மேக்ஸிமம் பிளாக்ல டிக்கெட் விற்க மாட்டாங்க. கொஞ்சம் லேட்டஸ்ட்டாக புது படமாக வந்தது அப்படின்னா அதில் டிக்கெட் இருந்தும் டிக்கெட் இல்லை அப்படின்னு சொல்லி ஹவுஸ்ஃபுல் அப்படின்னு போர்டு போட்டுறாங்க. ஆனால் பிளாக்ல பார்த்திங்க அப்படின்னாக்க டிக்கெட் வைப்பாங்க. என்ன அப்படின்னா அதிக விலைக்கு வாங்குவாங்க, அதிக விலைக்கு எப்படி இருந்தாலும் பார்க்கணுன்னு படம் பார்க்கணும் அப்படின்ட்டு வந்துடுவாங்க. ஸோ வேறு வழி இல்லாமல் ஸோ அவங்களும் அந்த பணத்தை கொடுத்துட்டு அந்த டிக்கெட்டை வாங்கி போய் பார்க்குறாங்க. ஸோ இதை தான் ஆர்டிஃபிஷியல் ஸ்கார்சிட்டின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த பொருளுக்கு உண்டான அந்த தரத்துக்கு உண்டான விலையை விட அதிக விலைக்கு வந்து விற்கிறது. இப்படியெல்லாம் கூட மக்கள் வந்து சுரண்டப்பட்டுட்டு தான் இருக்காங்க. சரிங்களா? ரெண்டாவது பாருங்கள், அடல்ட்ரேஷன். ஸோ அடல்ட்ரேஷன் அப்படின்னா என்ன அப்படின்னாக்கா கலப்படம். அந்த பொருளில் ஒரு சில கலப்படங்கள் வந்து ஏற்பட்டது தான் இந்த அடல்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்படியும் வந்து நுகர்வோரை வந்து சுரண்டப்படுறாங்க. எப்படின்னு பாருங்கள், இட் ரெஃபர்ஸ் டு மிக்சிங் ஆர் சப்ஸ்டியூட்டிங் அன்டிசைரபிள் மெட்டீரியல் இன் ஃபுட். ஸோ மிக்சிங், அதாவது கலப்படம் அப்படிங்கிறது நம்ம சாப்பிடக்கூடிய ஃபுட்டில், அந்த உணவுப் பொருளில் நாம் விரும்பாத ஒரு சில
சப்ஸ்டியூட்டிங் அன்டிசைரபிள் விரும்பத்தக்காத ஒரு சில பதிலி பொருளை வந்து சேர்க்கிறதா வந்து அடல்ட்ரேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. திஸ் காசஸ் ஹெவி லாஸ் டு தி கன்சியூமர்ஸ். ஸோ இந்த கலப்பட பொருளை வாங்கி பயன்படுத்தக்கூடிய நம்ம கன்சியூமர்ஸ் பார்த்திங்க அப்படின்னாக்க பாதிக்கப்படுறாங்க. எப்படி அப்படின்னா, திஸ் வில் லீட் டு மானிட்டரி லாஸ் அண்ட் ஸ்பாயில் தி ஹெல்த். மானிட்டரி லாஸ் பண ரீதியாகவும் சரி, உடல் ரீதியாகவும் சரி, இந்த மாதிரியான கலப்பட பொருளை வாங்கி பயன்படுத்துறதுனால கன்சியூமர்ஸ் வந்து பாதிக்கப்படுறாங்க. பட் adulterators make illegitimate profit while prudent businessmen aim at normal profit whenever unsurplus traders seek to reap higher profit out of greed. They seek to adulterate their products. அப்போது ஒரு சாதாரணமான நியாயமான விவேகமுள்ள ஒரு வணிகர், அந்த பிஸ்னஸ்மேன், அந்த வணிகத்தின் மூலமாக அவங்க பண்ணக்கூடிய அந்த பிஸ்னஸ் மூலமாக நியாயமான லாபத்தை வந்து நேர்மையான முறையில் வந்து சம்பாதிக்கணும். ஆனால் அதிக லாபம் வந்து ஈட்டணும் அதிக லாபம் வந்து சம்பாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு பேராசை பிடிச்ச ஒரு அந்த பிஸ்னஸ்மேன் அந்த பொருளை வந்து கலப்படம் செஞ்சு, ஸோ அதன் மூலமாக பார்த்திங்க அப்படின்னாக்க அந்த லாபம் சம்பாதிக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த பிஸ்னஸ்மேன் இந்த மாதிரி கலப்படங்களை வந்து ஏற்படுத்தி லாபத்தை சம்பாதிச்சுக்கிறாரு. அடல்ட்ரேஷன் இஸ் குவைட் காமன் இன் ஃபுட் ஆர்டிகல்ஸ். ஸோ பொதுவாக பார்த்திங்க அப்படின்னாக்க அந்த ஃபுட்டில் தான், அந்த உணவுப் பொருளில் தான் பார்த்திங்க அப்படின்னாக்க கலப்படம் அப்படிங்கிறது சாதாரணமாக இப்போ இன்றைக்கி அதிகமாகிட்டே போயிட்டுருக்கு. இட் இஸ் எ க்ரைம் which cannot be pardoned as it spoils the very health of consumers. ஸோ இந்த மாதிரி கலப்படத்தினால கன்சியூமர்ஸ் அவங்களுடைய ஹெல்த் பாதிக்கப்பட்டது மட்டும் இல்லாமல் இது ஒரு மன்னிக்க முடியாத ஒரு குற்றமாகவும் கூட இருந்துகிட்ருக்கு. ஸோ அதில் இந்த பிக்சரில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த ஃபெனல் சீட்ஸ் இருக்கு இல்லைங்களா, அதாவது பெருஞ்சீரகம் இருக்குங்களா, அந்த பெருஞ்சீரகத்தோட கமின் சீட்ஸ், அந்த சீரக விதையை வந்து மிக்ஸ் பண்ணுறது. அப்புறம் பாருங்கள், அந்த கிழங்குல சுத்தமானது கலப்படத்தையும் காமிக்கிறாங்க பாருங்கள். ரெண்டாவது ஆப்பிளில் பாருங்கள், அந்த மெழுகை வந்து அந்த ஆப்பிளில் பாருங்கள். ரெண்டாவது பாருங்கள், வேக்ஸ் கோட்டிங் இருக்குதுன்னு பார்த்தீங்களா, அந்த வேக்ஸ் ஃபஸ்ட்டில் இருக்குது பாருங்கள், அன்அடல்ட்ரேட்டட். ஃபஸ்ட்டில் இருக்கக்கூடிய ஆப்பிள் அந்த இது பார்த்திங்க அப்படின்னாக்கா சுத்தமான ஆப்பிள். ரெண்டாவது இருக்கக்கூடிய ஆப்பிளில் பாருங்கள், அந்த மெழுகை வந்து மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி வந்து மார்க்கெட் பண்ணுறாங்க. அடுத்தது பியூராக இருக்கக்கூடியது பாருங்கள், கோதுமை, அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கலப்படமான எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ இப்படியெல்லாம் கஸ்டமரை வந்து எப்படியெல்லாம் வந்து சுரண்டப்படணுமோ அந்த மாதிரியெல்லாம் இந்த பிஸ்னஸ்மேன்ஸ் பார்த்திங்க அப்படின்னாக்க ஏமாற்றிட்டு தான் இருக்காங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள், எக்ஸாம்பிள் பாருங்கள். இந்த அடல்ட்ரேஷனுக்கு ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஒன், கெமிக்கல்ஸ், டிட்டர்ஜென்ட், சால்க், யூரியா, காஸ்டிக் சோடா எக்ஸெட்ரா are added to make the milk dense and white. அதாவது மில்க் இருக்கு இல்லைங்களா, பால் இருக்கு இல்லையா, அந்த பாலை வந்து அதிகமாக சேல் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக கெமிக்கல்ஸ் கலக்கிறாங்க. டிட்டர்ஜென்ட், சால்க், அந்த வேதிப்பொருட்கள், அந்த சுண்ணாம்பு, யூரியா, காஸ்டிக் சோடா, இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னாக்கா ஆடட் டு மேக் எ மில்க் டென்ஸ் ஒயிட்ஸ் அண்ட் ஒயிட். அதாவது பால் பார்த்திங்க அப்படின்னாக்கா ரொம்ப அடர்த்தன்மையாக இருக்கிறதுக்காகவும் நல்ல வெள்ளையாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் ஸோ இந்த மாதிரியான கெமிக்கல்ஸ் எல்லாம் பார்த்திங்க அப்படின்னாக்கா மிக்ஸ் பண்ணுறாங்க. சரிங்களா, கெமிக்கல்ஸ், டிட்டர்ஜென்ட், சால்க்,
யூரியா காஸ்டிக் சோடா, இந்த மூணுமே பார்த்திங்க அப்படின்னா அந்த பால் நல்லா திக்காக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் நல்லா ப்யூர் வெயிட்டாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் இதெல்லாம் பாலில் வந்து மிக்ஸ் பண்ணி விற்றுட்ருக்காங்க. ஸோ பாக்கெட் பாலால் வருது பார்த்திங்களா. ஸோ அதில் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் வந்து பண்ணிகிட்ருக்காங்க. ஆனால் நம்ம மக்கள் பார்த்திங்க அப்படின்னாக்கா பால் நல்லா இருக்குது, திக்காக இருக்குது அப்படின்னு சொல்லி அதை தான் வாங்கி விரும்பி வாங்குறாங்க. ஆனால் அதில் இந்த மாதிரியான வேதிப்பொருள்லாம் பார்த்திங்க அப்படின்னா நிறைய மிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ரெண்டாவது, மிக்சிங் ஆஃப் ஸ்டோன்ஸ் வித் கிரெயின்ஸ். மிக்சிங் ஆஃப் ஸ்டோன்ஸ் வித் கிரெயின்ஸ் அதாவது அந்த தானியங்களில் ஸ்டோன்ஸு சிறு சிறு கற்களை வந்து சேர்க்கறது. அவங்களுக்கு வந்து வெயிட் அதிகமாக இருக்கும் இல்லையா எடை போடும்போதே, ஸோ அந்த மாதிரி ஒரு சில கற்களை வந்து சேர்த்துறது. அடுத்தது, மிக்சிங் ஆஃப் கோகோனட் ஆயில் வித் பாம் ஆயில். ஸோ மிக்சிங் ஆஃப் கோகோனட் ஆயில், அந்த தேங்காய் எண்ணெயோட பாம் ஆயில் வந்து கலக்கிறது. ஹனி இஸ் adulterated with water and table sugar of enhance the quantity. அடுத்தது, அந்த தேனினுடைய குவான்டிட்டியை வந்து அதிகரிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தண்ணியும் சர்க்கரையும் வந்து அந்த தேனில் கலந்து மிக்ஸ் பண்ணிடுறது. அடுத்தது, பவுடர்டு ரைஸ் ஆர் வீட் இஸ் adulterated with starch. இந்த பவுடர்டு ரைஸ் அதாவது அரிசி மாவு இருக்கு இல்லைங்களா, வீட் கோதுமை இருக்கு இல்லைங்களா, இந்த மாவில் பார்த்திங்க அப்படின்னாக்கா ஸ்டார்ச் அப்படிங்கிற அந்த வேதிப்பொருளை வந்து சேர்க்குறாங்க. அடுத்தது, காஃபி பவுடர் இஸ் adulterated வித் டேமரின் சீட். காஃபி பவுடர் இருக்குது இல்லைங்களா, அந்த காஃபி பவுடரோடு என்ன பண்ணாங்கன்னா டேமரின் சீட், அந்த புளியினுடைய விதை இருக்குது இல்லைங்களா, புளியங்கொட்டை, அந்த புளியங்கொட்டை வந்து அதில் புளியங்கொட்டையை அரைச்சி இதில் இந்த காஃபி பவுடரில் வந்து மிக்ஸ் பண்ணிடுறது. நெக்ஸ்ட்டு, ஸ்பைசஸ் லைக் டர்மரிக் பவுடர் இஸ் adulterated வித் மெத்தனால். இந்த டர்மரிக் பவுடர், அந்த மஞ்சத்தூள் இருக்கு இல்லைங்களா, இந்த மஞ்சத்தூளில் மெத்தனால் அப்படிங்கிற அந்த வேதிப்பொருளை வந்து சேர்க்குறது. அடுத்தது, பப்பாயா சீட் இஸ் ஆடட் டு பிளாக் பெப்பர். பப்பாயா சீட் இருக்கு இல்லைங்களா, அந்த பப்பாளி விதை, அந்த பப்பாளி வந்து அந்த கருப்பு மிளகு இருக்குங்களா, அந்த கருப்பு மிளகும் பப்பாயா விதையும் பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரே மாதிரியாக இருக்கும். ஸோ அந்த கருப்பு மிளகோட அந்த பப்பாயா சீட்ஸையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி சேல் பண்ணுறது. அடுத்து, சில்லி பவுடர் இஸ் adulterated வித் பிரிக் பவுடர். அந்த மிளகா பொடியோட செங்கல் பொடியை வந்து சேர்த்துக்கிறது. ஸோ இந்த மாதிரியெல்லாம் கூட பார்த்திங்க அப்படின்னாக்க கன்சியூமர்ஸ் வந்து இப்படியெல்லாம் வந்து எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணிகிட்ருக்காங்க. அடுத்தது, அதில் பாருங்கள் ஒரு சின்ன ஒரு அந்த டயக்ராம் பாருங்கள், ஃபேக்டர்ஸ் லீடிங் டு கன்சியூமர் எக்ஸ்ப்ளாய்டேஷன். அதாவது ஒரு நுகர்வோர் எப்படியெல்லாம் சுரண்டப்படுறாங்க, அது தொடர்பான காரணங்கள் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட் பாருங்கள், டெசிப்டிவ் அண்டு மிஸ்லீடிங் டெக்னிக்ஸ். அதாவது என்ன பண்ண, ஒரு நுகர்வோரை வந்து எப்படி ஏமாற்றலாம், அவங்கள எப்படி வந்து திசை திருப்பலாம், ஸோ அந்த மாதிரியான டெக்னிக்கை வந்து கற்றுக்குறாங்க பிஸ்னஸ்மேன்ஸ். ரெண்டாவது, ஃபால்ஸ் வாரண்டிஸ் ஆர் கேரண்டிஸ். அந்த பொய்யான வாரண்டியும் கேரண்டியும் கொடுத்து அவங்கள வந்து ஏமாத்துறது. நான் அவைலபிலிட்டி ஆஃப் கூட்ஸ், பொருள் இல்லை, தட்டுப்பாடாக இருக்குது அப்படின்னு சொல்லி மக்கள்கிட்ட கன்சியூமர்கிட்ட வந்து சொல்லி ஏமாற்றி அது மூலமாக எக்ஸ்ப்ளாய்டேஷன் பண்ணுறது. அடல்ட்ரேஷன், பொருளை வந்து கலப்படம் செய்கிறது. ஹார்டிங், பொருளை வந்து பதுக்கி வைக்கிறது. பிளாக் மார்க்கெட், அதாவது அந்த பிளாக் மார்க்கெட்டில் பொருளை வந்து விற்கிறது. ஸோ இந்த மாதிரியெல்லாம் வந்து ஒரு சில தந்திரங்களை வந்து அந்த பிஸ்னஸ்மேன்ஸ் வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க. அடுத்து மூணாவது நம்ம பார்க்க போகிறது டூப்ளிகேட் ஆர் ஸ்பூரியஸ் குட்ஸ். ஸோ டூப்ளிகேட்னால ஸ்பூரியஸ்னால என்ன அப்படின்னாக்கா அந்த போலியான பொருளை வந்து விற்கிறது. ஸோ இப்படியும் கன்சூமர்ஸ் வந்து எக்ஸ்ப்ளாய்டேஷன் பண்ணிகிட்ருக்காங்க. பாருங்கள், டூப்ளிகேட் ப்ராடக்ட்ஸ் ஆஃப் பாப்புலர் ப்ராடக்ட்ஸ் ஆர் இல்லீகலி ப்ரொடியூஸ்டு அண்ட் சோல்டு. ஸோ இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னாக்க டூப்ளிகேட் ப்ராடக்ட்ஸ் மக்கள் மத்தியில்
நல்ல பிரபலமான ஒரு சில பொருள் இருக்கு இல்லைங்களா, பாப்புலர் ப்ராடக்ட்ஸ். இந்த மாதிரியான பாப்புலர் ப்ராடக்ட்ஸை அந்த பிரபலமான இந்த பொருளினுடைய அந்த ட்ரேட்மார்க் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ட்ரேட்மார்க்கை யூஸ் பண்ணி அதே மாதிரியான பொருளை வந்து தயாரித்து இந்த கம்பெனியுடைய பொருள் தான், நல்ல ஸ்டாண்டர்டான பொருள் அப்படின்னு சொல்லி விற்கிறது. ஸோ இப்படி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில பொருள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அப்படி இருக்குது. எப்படி அப்படின்னா ஒரு சில ஹிந்திக்காரங்க பார்த்தீங்க அப்படின்னா வீடு வீடாக வந்து ஒரு சில பொருளை வந்து விற்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டவ்வு, கேஸ் ஸ்டவ் இருக்கு இல்லைங்களா, ஸோ அது பார்த்தீங்க அப்படின்னா பிராண்டடோட நீ நேம் போட்ட மாதிரி கொண்டாந்து விற்கிறது, இது கம்பெனியுடைய ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லி. ஆனால் அதே மாதிரியான கம்பெனி பிராண்டட் மாதிரியான பொருள் மாதிரியே ஆனால் போலியாக வந்து தயாரித்து கொண்டாந்து இந்த மாதிரிலாம் விற்கிறது. சரிங்களா, ஸ்டவ்வு, அதுக்கப்புறம் பிராண்டடான துணி அப்படின்னு சொல்லி கொண்டாந்து விற்கிறது, அப்புறம் சேர்ஸு, ஸோ இன்னும் நிறைய எக்ஸட்ரா இன்னும் நிறையா இருக்குது. ஸோ இந்த மாதிரியெல்லாம் பார்த்திங்க அப்படின்னாக்கா அது என்ன சொல்ல வரேன் அப்படின்னா பிராண்டடான ஒரு பொருளினுடைய மாதிரியே சேம் அதே பிராண்ட் மாதிரியே அந்த நேமெல்லாம் இது ரெடி பண்ணி இந்த கம்பெனியுடைய பிராண்டு தான் நாங்கள் குறைஞ்ச விலைக்கு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி கொண்டாந்து விற்பாங்க. ஸோ இந்த மாதிரி டூப்ளிகேட் ப்ராடக்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அதாவது அந்த மாதிரி பாப்புலர் ப்ராடக்ட்ஸுடைய நேமை யூஸ் பண்ணி இல்லீகலாக வந்து டூப்ளிகேட் ப்ராடக்ட்ஸ் வந்து விற்பாங்க. நெக்ஸ்ட் பாருங்கள், டூப்ளிகேட்ஸ் are available in plenty in the market for every original and genuine parts or components like automobile spare parts, blades, pens, watches, radios, medicines, jewelry, clothes and even for currency notes. பாருங்கள் என்ன சொல்ல பாருங்கள், இன்றைக்கி இவங்க இந்த டூப்ளிகேட் மாதிரியான ஒரிஜினலுக்கும் டூப்ளிகேட்டும் வித்தியாசம் கண்டுபிடிக்க முடியாத வகையில் இந்த மாதிரியான பொருளையும் மார்க்கெட் பண்ணுறாங்க. இதெல்லாம் ஆட்டோமொபைல் ஸ்பேர் பார்ட்ஸ், பிளேடு, பேனா, வாட்சஸ், ரேடியோ, மெடிசன்ஸ், ஜுவல்லரி, கிளாத், அது மட்டும் இல்லாமல் கரன்சி நோட்டும் கூட அவங்களே தயாரித்து இந்த மாதிரியெல்லாம் வந்து டூப்ளிகேட் பொருளையும் வந்து சேல் பண்ணுறாங்க. டூப்ளிகேட் மெடிசன்ஸ் ஆர் சோல்ட் இன் லார்ஜ் மெஷர் ஃப்ரம் கேப் டு காஷ்மீர். ஸோ இந்த மாதிரி கேப் டு காஷ்மீர் அப்படிங்கிறது அந்த இமயம் முதல் அந்த கன்னியாகுமரி வரைக்கும் இந்த மாதிரி போலியாக வந்து தயாரித்து விற்றுக்கிட்டு தான் இருக்காங்க. நாட் ஓன்லி இன் தமிழ்நாடு. சரிங்களா, எ கன்சியூமர் இஸ் நாட் இன் எ பொசிஷன் டு டிஸ்டிங்விஷ் டூப்ளிகேட் ஃப்ரம் தி ஒரிஜினல். அப்போது எ கன்சியூமர் இஸ் நாட் இன் எ பொசிஷன் டு டிஸ்டிங்விஷ் டூப்ளிகேட் ஃப்ரம் தி ஒரிஜினல். ஸோ ஒரிஜினலுக்கும் டூப்ளிகேட்டுக்கும் வித்தியாசமே தெரியாத வகையில் ஒரு சில கஸ்டமர்ஸ் வந்து இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி அந்த டூப்ளிகேட் பொருளை கொடுத்து அந்த ஒரிஜினல் பொருள் மாதிரியான விலையை வந்து வாங்கிட்டு கன்சியூமரை இப்படியெல்லாம் கூட ஏமாத்துறாங்க. ஃபோர்த் ஒன், ஆர்டிஃபிஷியல் ஸ்கேர்சிட்டி. ஸோ ஆர்டிஃபிஷியல் ஸ்கேர்சிட்டி அப்படின்னா நான் முன்னாடியே சொன்னேன், அந்த செயற்கையான பற்றாக்குறை அப்படிங்கிறத நம்ம ஆர்டிஃபிஷியல் ஸ்கேர்சிட்டி அப்படின்னு சொல்கிறோம். பாருங்கள், there are certain situations where the shopkeepers put up the board no stock in front of their shops even though there is plenty of stock in the store. ஒரு சில சூழ்நிலையில் பார்த்தீங்க அப்படின்னாக்க அந்த பிஸ்னஸ்மேன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட ஸ்டாக் இருக்கும், அப்படி இருந்தும் புட் அப் த போர்டு வெளியில் வச்சுருவாங்க. என்னென்னு, நோ ஸ்டாக். அவங்க கடைக்கு முன்னாடி நோ ஸ்டாக் அப்படிங்கிற அந்த போர்டு வச்சுக்கிறாங்க. ஈவன் தோ தெர் இஸ் எ பிளென்டி ஆஃப் ஸ்டாக் இன் த ஸ்டோர். ஆனால் கடையில் இருப்பு இருக்கும், ஸ்டாக் இருக்கும், இருந்தும் இந்த மாதிரி வைக்கிறாங்க. இன் சச் சிச்சுவேஷன்ஸ் கன்சியூமர்ஸ் who are desperate to buy such goods have to pay
hefty price to buy those goods and thus earning more profit unconsistently. ஸோ நான் முன்னாடியே சொன்னேன், அதாவது என்ன அப்படின்னா, பெட்ரோல் விலை இன்றைக்கி நைட்டு ஏறுது அப்படின்னா முன்கூட்டியே என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னாக்க ஸ்டாக் இல்லை அப்படின்னு போர்டு வச்சுருவாங்க. ஏன் அப்படின்னா அந்த விலை ஏறினதுக்கப்புறம் அந்த பெட்ரோல் வந்து விற்றுக்குவாங்க. அடுத்து பாருங்கள், ஈவன் இன் சினிமா ஹவுசஸ் போர்டு மே hang in the main entrance houseful while cinema tickets will be freely available at the higher price in the black market. சினிமா தேட்டரில் ஹவுஸ்ஃபுல் போர்டு போட்டுருவோம். ஸோ நாம் என்ன பண்ணுவோம், வந்தாச்சு பார்த்து தான் ஆகும் அப்படிங்கிறதுக்காக உள்ளே போகலாம் அப்படின்னா அதே டிக்கெட் கிடைக்கும், ஆனால் அதிக விலையில் கிடைக்கும். அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், சரி அதிக விலை கொடுத்தாச்சு நம்ம பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஸோ இந்த மாதிரி ஆர்டிஃபிஷியல் ஸ்காசிட்டி, பொருள் இருந்தும் ஸ்டாக் இருந்தும் இல்லை அப்படின்னு போய் சொல்லி கன்சியூமரை வந்து ஏமாத்துறது. சரிங்களா? நெக்ஸ்ட்டு சப்ஸ்டாண்டர்ட். சப்ஸ்டாண்டர்ட் அப்படின்னா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, தரக்குறைவான பொருளை வந்து விற்கிறது. அதான் சப்ஸ்டாண்டர்ட் அப்படின்னு. ஆன் ஓப்பனிங் எ பேக்கெட் ஆர் சீல்டு கண்டெய்னர் ஒன் மே ஃபைண்ட் த கண்டென்ட் டு பி ஆஃப் புவர் குவாலிட்டி. நம்ம பார்த்தீங்க அப்படின்னா அந்த பேக்கெட் இருக்கும், அந்த பேக்கெட்டை வந்து ஓப்பன் பண்ண பொருளை வாங்கிட்டு வந்திருப்போம். அந்த பேக்கெட் ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னாக்கா அதில் இருக்கக்கூடிய பொருள் பார்த்திங்க அப்படின்னாக்கா தரம் குறைஞ்சதாகவும் அது புவர் குவாலிட்டியாகவும், அது மட்டும் இல்லாமல் ஒரு சில நேரங்கள் அது கெட்டு போனதாகவும், அதே மாதிரி அந்த வெயிட்டு வந்து சரியான வெயிட் இல்லாமலேயும் கூட ஒரு சில நேரங்களில் இருக்கலாம். ஸோ இப்படியெல்லாம் வந்து கன்சியூமரை வந்து சுரண்டுறாங்க. If defective or damaged items are found in a pack, a consumer finds it difficult to exchange the defective one for good, and consumers have to blame for lack of attention. One cannot return it, and the consumers have tendency to blame their carelessness or fate for having bought such substandard product. ஸோ இந்த மாதிரி அவங்க வாங்கிட்டாங்க இல்லையா, அந்த வாங்கின பொருளை ஃபால்ட் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறாங்க, பேக்கெட் உடஞ்சிருக்கு, சேதம் அடைஞ்சிருக்கு, இந்த மாதிரியான பொருளை வாங்கினதுக்கப்புறம் அதை கொண்டு போய் கடையில் கொடுத்துட்டு புதிய பொருளை வந்து வாங்கிக்கலாம் அப்படின்னு முயற்சிக்கும் போது அந்த கன்சியூமர் அவங்களுடைய என்ன அப்படின்னா அந்த கவனக்குறைவு தான். நீங்கள் அதாவது அப்படி உங்களுடைய கவனக்குறைவு தான் அப்படின்னு சொல்லி அந்த கடைக்காரர் வந்து இவர் மேலே வந்து குற்றத்தை சொல்லுவார். நீங்கள் வந்து வாங்கிட்டு போகும்போது சரியாக பார்க்காம வாங்கிட்டு போயிட்டீங்க அப்படின்னு சொல்லி நம்ம மேலேயே வந்து திசையை வந்து திருப்புவாங்க. ஸோ whenever goods are bought, seller try to avoid raising bill or consumers do not demand bill as a matter of the right. ஸோ கன்சியூமர் என்ன பண்ணுவாங்க, ஸோ அவங்களுடைய என்ன அப்படின்னா என்னுடைய தலைவிதி அப்படின்னு சொல்லி அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைக்கு வந்து அந்த கடைக்காரங்க வந்து அந்த கன்சியூமரை வந்து ஏமாற்றிடுறாங்க. நான் தெரியாமல் வாங்கிட்டேன், எல்லாம் என் நேரம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு சில பொருள் வாங்கும்பொழுது அதுக்கு நான் பில்லும் கொடுக்குறதில்ல. ஸோ பில்லு கொடுத்தா நம்ம கன்சியூமர் கோர்ட்டில் போய் கேஸ் பண்ணலாம். ஸோ ஒரு சில இந்த மாதிரி ஏமாற்றக்கூடியவங்க பில்லும் கொடுக்குறதில்ல. அதே மாதிரி அந்த கன்சியூமர்ஸும் பார்த்திங்க அப்படின்னாக்கா பில்லு கேட்குறதில்ல. அவங்களுக்கு இந்த மாதிரியான ரைட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத அதை அவங்களும் அதை தெரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. எல்லா கன்சியூமர்ஸும் இல்லை, ஒரு சில கன்சியூமர்ஸ் அந்த பொருளுக்குண்டான பில்லை வந்து வாங்காமையே வந்துடுறது. திஸ் ப்ரிவென்ட்ஸ் த கன்சியூமர்ஸ் ஃப்ரம் escalating the complaint against the seller where the products happens to be substandard. ஸோ இதனாலவே பார்த்திங்க அப்படின்னாக்கா அந்த கன்சியூமர்ஸ் அவங்க வாங்கின தரக்குறைவான பொருளை வந்து மாற்றிக்க முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படுது. அது சமயம் அது அவங்க வந்து கன்சியூமர் கோர்ட்டில் கேஸ் போடுறதுக்கும் வாய்ப்பில்லாத ஒரு சூழ்நிலை வந்து ஏற்பட்டுருது. Some seller gives bills which contain a stipulation that goods sold cannot be taken back.
ஆனால் ஒரு சில செல்லர்ஸ் பார்த்திங்க அப்படின்னா அவங்க பொருள் விற்கும்போதே அந்த பொருளுக்கு உண்டான பில்லில் என்ன சொல்லிடுவோம் பாருங்கள், சேல்ஸ் பண்ணியாச்சு, ஆனால் மீண்டும் வந்து திரும்ப வாங்கிக்க மாட்டோம் அப்படிங்கிற வாசகத்தையும் கூட அதில் எழுதிடுறாங்க. த குட் சோல்ட் கேனாட் பி டேக்கன் பேக், வித்தாச்சு மறுபடியும் திருப்பிக்க முடியாது அப்படின்னு சொல்லி ஒரு சில வாசகத்தையும் எழுதிடுறாங்க. Thus, gullible consumers are easily and legally cheated. ஸோ இதனால் பார்த்தீங்க அப்படின்னாக்கா கன்சியூமர்ஸ் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக பார்த்திங்க அப்படின்னா ஏமாந்துறாங்க. சட்டப்படியே வந்து இந்த மாதிரியெல்லாம் வந்து ஏமாற்றிடுறாங்க. லீகலி சீட்டட், இந்த மாதிரி அந்த பில்லிலேயே விற்பனை செய்த பொருட்கள் திரும்ப பெறப்பட மாட்டாது அப்படின்னு சொல்லி ஒரு சில வாசகத்தை எழுதி சட்ட ரீதியாக இந்த மாதிரியான ஏமாற்று வேலைகளையும் கூட பிஸ்னஸ்மேன்ஸ் வந்து செஞ்சுட்டு தான் இருக்காங்க. இதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஒரு சில பில்லு நீங்கள் துணி கடைகள்லாம் போனீங்க அப்படின்னாக்கா எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி ஒரு சில பில்லுகள்லாம் போட்டிருப்பாங்க. ஸோ இப்படியெல்லாம் வந்து கன்சியூமர்ஸை வந்து எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணிகிட்ருக்காங்க. நெக்ஸ்ட்டு ப்ராடக்ட் ரிஸ்க். ப்ராடக்ட் ரிஸ்க்னால் அந்த ப்ராடக்ட் வந்து ரிஸ்க், அதாவது அந்த பொருள் வந்து இடர்பாடு கொண்ட பொருளாக இருக்கும். அப்படிப்பட்ட பொருளை வந்து அவங்களால அந்த கன்சியூமர் வந்து வாங்கி சுரண்டப்படுறாங்க. எப்படின்னு பாருங்கள். whenever the usage of goods is likely to cause danger or hurts to consumers, manufacturers have to forewarn the consumers of various sources of dangers involved in the products and the precautionary measures to be taken by the consumers. அதாவது மேனுஃபேக்சர்ஸ் இருக்காங்க இல்லையா, அந்த பொருளை வந்து தயாரிக்கிறவங்க, அவங்களுடைய தயாரிப்பு பொருளை பார்த்திங்க அப்படின்னாக்க கன்சியூமர் பயன்படுத்தும் போது அந்த கன்சியூமருடைய உயிருக்கும் அவங்களுடைய உடைமைக்கும் எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாத வகையில் பொருளை வந்து முன்னெச்சரிக்கையாக எப்படி பாதுகாப்பாக பயன்படுத்தணும் அப்படிங்கிற அந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை வந்து கன்சியூமர்கிட்ட வந்து சொல்லிடணும். அதுதான் சொல்ல ப்ரீகாஷனரி மெஷர்ஸ் டு பி டேக்கன் பை தி கன்சியூமர்ஸ். அந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை பற்றி நுகர்வோரிடம் வந்து முன்னதாகவே வந்து தெரிவிக்கணும். இன் ஆப்சன்ஸ் ஆஃப் சச் இன்ஃபர்மேஷன், ஆனால் சில நேரங்களில் ஆப்சன்ஸ் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை பற்றி அந்த நுகர்வோர்கிட்ட சொல்லாமல் ஆர் வார்னிங்ஸ், கன்சியூமர்ஸ் ஆர் மோர் லைக்லி டு என்கவுண்டர் ரிஸ்கஸ் வைல் யூஸிங் திஸ் ரிஸ்கி ப்ராடக்ட்ஸ். ஸோ அந்த மாதிரி இந்த பொருள் இப்படி தான் பயன்படுத்தணும் அப்படிங்கிற அந்த மெத்தடை சொல்லாததுனால ஒரு சில நாள் டேஞ்சரஸாக அந்த அபாயகரமான ஒரு பொருளை வந்து கையாளும் பொழுது விபத்து ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ அதை தான் என்ன சொல்லணும் அப்படின்னா ப்ராடக்ட் ரிஸ்க் அப்படிங்கிறாங்க. ஸோ ப்ராடக்ட் ரிஸ்க் அப்படின்னா என்ன அப்படின்னா, கன்சியூமருக்கும் தெரியாத ஒரு பொருளை வந்து வாங்குறாங்க அப்படின்னா அந்த பொருளை வந்து எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிற அந்த மெத்தடை வந்து அவனுக்கு அந்த கன்சியூமருக்கு வந்து சொல்லணும். அப்படி சொல்லாமல் அந்த கன்சியூமர் அதை போய் வாங்கிட்டு போய் பயன்படுத்தி அதனால் ஏற்படக்கூடிய விபத்துகளுக்கும் வந்து ஆளாகிறாங்க ஒரு சில கன்சியூமர்ஸ். நெக்ஸ்ட்டு வாரண்டி அண்ட் சர்வீஸ். ஸோ அந்த வாரண்டி அண்ட் சர்வீஸ் அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னாக்க கொடுப்பாங்க, ஒரு பொருள் வாங்கும்போது கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த டைமுக்குள்ளார வந்து கேட்டோம் அப்படின்னாக்க அதுக்குன்னு பார்த்திங்கன்னா நீங்களே பார்த்துருவீங்க, ஒரு சில பொருள் வந்து வாரண்டி இருக்குன்னு நம்ம கொண்டு போய் கொடுத்தோம் அப்படின்னா அதுக்குன்னு சர்வீஸ் சார்ஜ் வாங்குவாங்க. அது அந்த பொருளை மாற்றி கொடுக்காமையே ஆக்சுவலி அவங்க அதை செஞ்சு கொடுக்கணும். பட் ஆனால் இந்த மாதிரியான ஒரு சில ஏமாற்று வேலைகளையும் கூட அவங்க வந்து செய்கிறாங்க. பாருங்கள், இன்கேஸ் ஆஃப் கன்சியூமர் டியூரபிள் குட்ஸ் லைக் டெலிவிஷன், வாஷிங் மிஷின்ஸ், refrigerators, cars, two-wheelers and air conditioners, etc. Free service is guaranteed only for few years called warranty period. ஸோ வாரண்டி பீரியட்னா உங்களுக்கு என்னென்னு தெரிஞ்சிருக்கும். அதாவது ரொம்ப நாளைக்கு நீடித்து உழைக்கக்கூடிய அந்த பொருள் பார்த்திங்க அப்படின்னாக்க டெலிவிஷன்ஸ் இருக்கும், வாஷிங் மிஷின் இருக்கும், ரெஃப்ரிஜிரேட்டர்ஸ்,
அந்த குளிர்சாதன பெட்டிகளில் நம்ம ஃப்ரிட்ஜ் இருக்கு இல்லைங்களா, அதுதான் ரெஃப்ரிஜரேட்டர்ஸ் சொல்கிறோம். காரு, 2 வீலரு, ஏர் கண்டிஷனர்ஸ். ஸோ இதுக்கு எல்லாமே பார்த்திங்க அப்படின்னாக்கா ஃப்ரீ சர்வீஸ் இஸ் கேரண்டேட். அந்த ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பார்த்திங்க அப்படின்னாக்கா உத்தரவாதம் கொடுத்து அந்த காலம் வரைக்கும், அந்த குறிப்பிட்ட காலம் வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா இலவசமாக வந்து சர்வீஸ் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி வாரண்டி பீரியட் வந்து கொடுத்துருப்பாங்க. கன்சூமர்ஸ் கேர் சர்வீஸ் இஸ் லைக்லி டு பி ரெண்டர்ட் த ஷார்ட்டர் வாரண்டி பீரியட் ஒன்லி for select few items which the manufacturers know pretty well that they do not get damaged during such period. ஆனால் பார்த்திங்கன்னா உண்மையிலேயே அந்த வாரண்டி பீரியடில் பார்த்திங்க அப்படின்னா இலவச சேவைகள் அப்படிங்கிறது கொடுக்க மாட்டாங்க. ஃப்ரீயாக வந்து நம்ம ஏதாவது ரிப்பேர் ஆகிடுச்சு கொண்டு போய் கொடுத்தோம் அப்படின்னாக்கா அதை சரி பண்ணி கொடுக்க மாட்டாங்க. ஸோ அந்த மேனுஃபேக்சரர்ஸ் அவங்க கொடுக்கக்கூடிய அந்த ஷார்ட் பீரியடுக்கு உண்டான அந்த வாரண்டி ஒரு சில குறிப்பிட்ட பொருளுக்கும் பாகத்திற்கும் அந்த பார்ட்ஸுக்கும் பார்த்திங்கன்னா உறுதியாக சேதமடையாது என ஒரு சில கருதக்கூடிய ஒரு சில பொருட்களுக்கு மட்டும் இலவசமாக பார்த்திங்க அப்படின்னாக்கா ஒரு சில சேவை வந்து செஞ்சு கொடுக்குறாங்க. ஆனால் ஒரு சில அந்த ஒரு பொருள் வாங்குகிறோம் அப்படின்னாக்கா ஒரு சில அந்த பொருளுடைய ஒரு சில பாட்டை மட்டும் ஃப்ரீயாக வந்து போயிடுச்சு அப்படின்னா ஃப்ரீயாக மாற்றி கொடுப்பாங்க. ஒரு சில பொருள் போயிடுச்சு அப்படின்னாக்கா அதாவது அவனுக்கு வந்து சாதகமாக விலை வந்து குறைவாக இருக்கக்கூடிய அந்த மாதிரியான பொருளுக்கு மட்டும் பார்த்திங்க அப்படின்னாக்கா அவன் வந்து அதை சேஞ்ச் பண்ணி கொடுப்பான். கொஞ்சம் ப்ரைஸ் வந்து அந்த பொருளுக்கு நான் ஸ்பேர் பார்ட்ஸ் வந்து விலை அதிகமாக இருக்க மாதிரி இருந்தால் இல்லைங்க இதெல்லாம் மாற்ற முடியாது, இது நீங்கள் மாத்திர மாதிரி இருந்தால் நீங்கள் தான் வாங்கிட்டு இருக்கணும், இல்லை நீங்கள் தான் சர்வீஸ் சார்ஜ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஸோ இந்த மாதிரியான முறையிலும் கூட கன்சியூமர்ஸை வந்து எக்ஸ்ப்ளாய்டேஷன் பண்ணுறாங்க. ஸோ வாரண்டி சர்வீஸ் மே நாட் பி எக்ஸ்டெண்டட் டு மெனி பார்ட்ஸ் காம்போனன்ட்ஸ் ஆஃப் தி ப்ராடக்ட் சோல்ட். எல்லா பொருளுக்கும் வாரண்டி கொடுக்குறதில்ல. அவன் சிம்பிளாக ஏதாவது போயிடுச்சுன்னா மட்டும் தான் மாற்றி கொடுப்பான். பெருசாக ஏதாவது பாதிக்கப்பட்டிருந்தால் அதுக்கு வந்து மாற்றி கொடுக்க மாட்டான். Thus, consumers may be charged exorbitant charges in the name of repair cost. ஸோ அது மட்டும் இல்லாமல் அதை வந்து சரி பண்ணி கொடுக்கறதுக்காக அந்த சார்ஜ் பண்ணி வாங்கிக்கலாம். ஸோ அப்போ நம்ம வாரண்டின்னு நினச்சது வாரண்டி கொடுக்காமல் நம்மளை வந்து ஏமாத்துறது. ஸோ இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையும் கூட அவங்க ஏற்படுத்திடுறாங்க. நெக்ஸ்ட்டு அன்சூட்டபிலிட்டி ஆஃப் ப்ராடக்ட்ஸ். அன்சூட்டபிலிட்டி ஆஃப் ப்ராடக்ட்ஸ்னு அதாவது தகுதியற்ற பொருளை தான் நம்ம அன்சூட்டபிலிட்டி ஆஃப் ப்ராடக்ட்ஸ் அப்படின்றோம். பாருங்கள், த ப்ராடக்ட்ஸ் குவாலிட்டி, டியூரபிலிட்டி அண்டு சூட்டபிலிட்டி மே கம் அண்டர் தி கேட்டகரி ஆஃப் ப்ராடக்ட் ஃபிட்னஸ். ப்ராடக்ட் ஃபிட்னஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா அந்த பொருளுடைய குவாலிட்டி, டியூரபிலிட்டி, அதாவது டியூரபிலிட்டினா அதனுடைய நீடித்த உழைப்பு, இது எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த பொருளினுடைய தகுதியும் அதன் அடிப்படையில் அந்த மேனுஃபேக்சரர்ஸ் அவங்க தயாரிக்கக்கூடிய அந்த பொருள் விளம்பரம் செய்யும்போது அதை பற்றிய இன்ஃபர்மேஷன் வந்து கட்டாயம் வந்து சொல்லியிருக்கணும். இது தகுதியிட்ட பொருள் அப்படிங்கிறத சொல்லியிருக்கணும். ஆனால் விளம்பரத்தில் எதுவுமே சொல்ல மாட்டான். பாருங்கள், த ப்ராடக்ட் குவாலிட்டி, டியூரபிலிட்டி அண்ட் சூட்டபிலிட்டி மே கம் அண்டர் த கேட்டகரி ஆஃப் தி ப்ராடக்ட் ஃபிட்னஸ். ஸோ இது எல்லாமே ஒரு ப்ராடக்ட்னா ஃபிட்னஸ். வாட் இஸ் கிளைம்டு பை தி ப்ராடக்ட் அட்வர்டைசர். ஸோ விளம்பரப்படுத்தும் பொழுது மஸ்ட் கரஸ்பாண்ட் டு தி ப்ராடக்ட் சோல்டு. அந்த பொருளை பற்றிய தகவலை வந்து வெளியிடணும். பட் இன் ஆக்சுவல் ப்ராக்டிஸ் இட் இஸ் நாட் ஸோ. ஸோ இதெல்லாமே சொல்கிறதில்ல. ஐட்டம்ஸ் அன்சூட்டபிள் ஃபார் ஹியூமன் கன்சப்ஷன் ஆர் சோல்ட் இன் தி மார்க்கெட். ஸோ இப்படியெல்லாம் கூட இதெல்லாம் நடைமுறையில் எல்லாமே இருக்குது. அதாவது விளம்பரப்படுத்தும் போது இதெல்லாம் கட்டாயம் தெரிவிக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னாலும் ஆனால் அது மாதிரி ஃபாலோ பண்ணுறதில்ல.
ஸோ அப்போ கன்சியூமர்ஸ் என்ன பண்ணுவாங்க? ஸோ மனிதனுக்கு அந்த அந்த பொருத்தமல்லாத ஒரு சில பொருளை வந்து மார்க்கெட்டில் விற்கிறாங்க பாருங்கள். பட் இன் ஆக்சுவல் ப்ராக்டிஸ் இட் இஸ் நாட் ஸோ. ஐட்டம்ஸ் அன்சூட்டபிள் ஃபார் ஹியூமன் கன்சம்ஷன் ஆர் சோல்ட் இன் தி மார்க்கெட். ஸோ மனிதனுக்கு பொருத்தமற்ற அந்த பொருளையும் கூட மார்க்கெட் பண்ணுறாங்க. சம் ஐட்டம்ஸ் மார்க்ட் ஆஸ் அன்பிரேக்கபிள், பிரேக் வைல் யூஸிங் தெம். அதாவது ஒரு அன்பிரேக்கபிள், அதாவது என்ன சொன்னால் உடையாது அப்படின்னு சொல்லி சான்றளிக்கப்பட்ட ஒரு சில பொருள் அதை நம்ம யூஸ் பண்ணும்போது உடஞ்சிரும். ஸோ இப்படியெல்லாம் வந்து ஏமாத்துறது. அது மட்டும் இல்லாமல் தென் பேட்ரி ஹேவிங் எ லேபிள் லீக் ப்ரூஃப் இஸ் மோர் லைக்லி டு லீக். அதாவது கசியாது, அது லீக் ஆகாது அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்ட அந்த பேட்ரி பார்த்திங்க அப்படின்னாக்கா லீக் ஆகும். ஸோ இந்த மாதிரியும் வந்து நுகர்வோர் வந்து சொல்கிறது. இன் ஆல் தீஸ் eventualities, users or consumers have to bear the consequences while producers or manufacturers escape utilizing the loopholes in the legal system. So அந்த மேனுஃபேக்சரர்ஸும் ப்ரொடியூசர்ஸும் ஈஸியாக அந்த லூப் ஹோல்ஸ், அந்த சட்டத்தில் காணப்படக்கூடிய அந்த லூப் ஹோல்ஸ் அப்படிங்கிற அந்த ஓட்டை, அதில் பார்த்திங்கன்னா ஈஸியாக வந்து அவங்க தப்பிச்சிடுறாங்க. ஸோ இதை தான் என்ன சொல்கிறோம் அப்படின்னா, இந்த மாதிரியும் வந்து கன்சூமர்ஸை வந்து எக்ஸ்ப்ளாய்டேஷன் பண்ணுறாங்க. அடுத்தது ஃபால்ஸ் அட்வர்டைஸ்மெண்ட். ஃபால்ஸ் அட்வர்டைஸ்மெண்ட் என்ன? பொய்யான விளம்பரத்தை வந்து கொடுக்குறது. ஸோ பொய்யான விளம்பரம் எப்படி கொடுப்பாங்க அப்படின்னா, த மெயின் பர்பஸ் ஆஃப் அட்வர்டைஸ்மெண்ட் இஸ் டு எஜுகேட் த கன்சியூமிங் பப்ளிக் அண்ட் கஸ்டமர்ஸ் ஆஃப் various aspects of the products or service. So the main purpose of advertisement, அந்த விளம்பரத்தினுடைய ரொம்ப முக்கியமான நோக்கமே பார்த்தீங்க அப்படின்னா, கன்சியூமர்ஸ் அந்த பொருளை வந்து பயன்படுத்துவங்களுக்கு அந்த பொருள் எப்படி பயன்படுத்துறது அதை குறித்த அந்த இன்ஃபர்மேஷனை கொடுக்குறதா வந்து அட்வர்டைஸ்மெண்ட்டு. ஒரு பொருளை எப்படி பயன்படுத்துகிறோம், அந்த பொருளை பயன்படுத்துறதுனால என்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படின்றத தெரிவிக்கிறதுக்காக தான் அட்வர்டைஸ்மெண்ட்டே கொடுக்குறது. இன் ரியாலிட்டி, ஆனால் உண்மையில் நடைமுறையில் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் கன்வே வெரி லிட்டில் இன்ஃபர்மேஷன் அபவுட் தி ப்ராடக்ட். அந்த பொருளை பற்றிய தகவலை பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப சிம்பிளாக தான் சொல்லுவாங்க. வெரி லிட்டில் இன்ஃபர்மேஷன் மட்டும்தான் வெளியிடுறாங்க. மெனி டைம்ஸ் இட் மேக்ஸ் ஃபால்ஸ் ரெப்ரசன்டேஷன் அபவுட் த குவாலிட்டி, ப்ரைஸ், கிரேட், காம்போசிஷன், யூட்டிலிட்டி கேரண்டட், பர்ஃபார்மன்ஸ் எக்ஸட்ரா. ஸோ அந்த பொருளில் இருக்கக்கூடிய அந்த தரம், விலை, அந்த கிரேடு, காம்போசிஷன், யூட்டிலிட்டி கேரண்டி, அதை எப்படி பயன்படுத்துறது, அதனுடைய உத்தரவாதம், இந்த மாதிரியான தவறுகளை, இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன் பார்த்திங்கன்னா தவறாக தான் அந்த விளம்பரத்தில் வந்து எடுத்து சொல்கிறாங்க. அந்த விளம்பரத்தில் இதெல்லாமே இருக்கவே இருக்காது. அந்த குவாலிட்டி இருக்காது, அந்த பொருளுக்கு உண்டான உத்தரவாதம் சரியாக இருக்காது. ஸோ இது எல்லாம் இருக்குது, நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த விளம்பரத்துலேயே வந்து சொல்லாமல் ஏமாற்றி வைக்கிறது. கன்சியூமர்ஸ் ஹூ பை தி ப்ராடக்ட்ஸ் ஆன் தி ஃபெய்த் ஆஃப் கிளைம்ஸ் மேட் இன் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் ஆர் சீட்டட். ஸோ இந்த மாதிரி பொய்யான விளம்பரங்களை வந்து நம்பி அந்த பொருளை நம்பி வாங்கக்கூடிய அந்த கன்சியூமர்ஸ் வந்து சீட் ஆகுறாங்க, அதாவது ஏமாற்றப்படுறாங்க. ப்ளஸ் கன்சியூமரிசம் has emerged and evolved out of outcome of suffering and exploitation of consumers whose sole aim is to secure protection from commercial terrorism and exploitative practices and thereby safeguarding their interest by establishing the rights and powers against producers and sellers. So அந்த கன்சியூமர்ஸ் வந்து இந்த மாதிரியான சுரண்டல்களுக்கு உள்ளாகிறாங்க. அவங்க அந்த நுகர்வோருடைய அந்த கன்சியூமர்ஸ்னுடைய பிரச்சனை வந்து அந்த கன்சியூமரிசம் மூலமாக வந்து
சரி பண்ணுறதுக்காக தான் இந்த கன்சியூமரிசம் அப்படிங்கிற சாப்டர் வந்து இருக்குது. அப்போது அந்த கன்சியூமருடைய நோக்கம், அந்த பிஸ்னஸ்மேன் எப்படியெல்லாம் ஏமாற்றலாம், அவங்களுடைய அந்த பயங்கரவாதம், அந்த சுரண்டல் நடைமுறையிலேருந்து நுகர்வோர்லேருந்து பாதுகாத்து அந்த செல்லர்ஸுக்கு எதிராக கன்சியூமருடைய ரைட்ஸ் அண்ட் பவர்ஸ் இது எல்லாத்தையுமே பயன்படுத்தி கன்சியூமர்ஸை வந்து பாதுகாப்பது தான் இந்த கன்சியூமரிசம் சாப்டர்னுடைய மிக முக்கியமான நோக்கமாக இருக்குது. சரிங்களா? ஒரு நுகர்வோர் வந்து ஏமாற்றப்படுறாங்க அப்படின்னாக்கா அவங்கள வந்து பாதுகாக்கக்கூடிய விதமாக இருக்கக்கூடியது தான் இந்த சாப்டர் கன்சியூமரிசம். ஸோ அவங்களை எப்படியெல்லாம் வந்து பாதுகாக்கலாம் அப்படிங்கிறது தான் இந்த சாப்டரில் நம்ம வந்து பார்க்க போகிறோம். சரிங்களா? நெக்ஸ்ட்டு கன்சியூமரிசம் அண்ட் நீட் ஃபார் கன்சியூமரிசம். கன்சியூமரிசம் நுகர்வோரியல் அப்படின்னா என்ன, அண்ட் நீட் ஃபார் கன்சியூமரிசம் அதனுடைய தேவைகள் என்னென்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். கான்செப்ட் ஆஃப் கன்சியூமரிசம், அந்த நுகர்வோரியலுடைய கருத்து என்ன அப்படின்னு ஃபஸ்ட்டு பார்க்கலாம். இட் இஸ் எ சோசியல் ஃபோர்ஸ் ப்ரொடெக்டிங் தி கன்சியூமர் அண்ட் எய்டிங் த கன்சியூமர். நுகர்வோரை பாதுகாக்கக்கூடிய விதமாக, நுகர்வோருக்கு உதவக்கூடிய வகையில் செயல்படக்கூடியது தான் இந்த கன்சியூமரிசம். In other words, it is an organized effort to fight against the unfair marketing practices with a view to secure consumer protection. In other words, வேறு வார்த்தையில் சொல்லப்போனால், நியாயம் இல்லாமல் நேர்மையற்ற முறையில் அந்த வணிகம் செய்யக்கூடிய அந்த வணிகர்களிடம் வந்து நுகர்வோரை பாதுகாப்பதற்காக ஒரு ஒருங்கிணைந்த முயற்சி தான் வந்து இந்த கன்சியூமரிசம். Consumerism is the society's attempt to bring back the balance in the exchange between the buyers and the sellers, as the strength of power is normally in favor of sellers rather than buyers. அப்போது வாங்குறவங்களுக்கும் விற்கிறவங்களுக்கும் இடையே இருக்கக்கூடிய அந்த எக்ஸ்சேஞ்சில் அந்த சமநிலையை வந்து ஏற்படுத்தக்கூடிய அந்த சோசியல் எக்ஸ்சேஞ்ச், சொசைட்டிஸ் அட்டெம்ப்ட், அந்த சமுதாய முயற்சி தான் வந்து இந்த கன்சியூமரிசம். பொதுவாக இந்த வாங்குறவங்களை காட்டிலும் பொருளை விற்கிறவங்களே ரொம்ப பவரானவங்களாக வந்து இருக்காங்க, ஸ்ட்ரென்த் ஆஃப் பவராக இருக்காங்க. பாருங்கள், த டைம் கன்சியூமரிசம் கேம் இன்டு எக்ஸிஸ்டன்ஸ் இன் தி ஏர்லி 1960s when it was coined by the business community in the Western world, particularly in America. இந்த கன்சியூமரிசம் அப்படிங்கிற சொல் பார்த்தீங்க அப்படின்னாக்கா 1960 தொடக்கத்திலேயே பார்த்தீங்க அப்படின்னா வெஸ்டர்ன் வேர்ல்டு, அதாவது அந்த மேற்கு இந்திய வணிக சமுதாயத்தில், அதில் பர்டிகுலராக அமெரிக்காவில் ஃபஸ்ட்டு இந்த கன்சியூமரிசம் அப்படிங்கிறது வந்தது. It is the social force designed to protect the interest of consumers by organizing the consumers to bring pressure on the business community to ensure protection. ஸோ இந்த கன்சியூமர்ஸும் பார்த்தீங்க அப்படின்னாக்க அந்த கன்சியூமர்ஸுடைய நலனை பாதுகாக்கும் விதமாக ஏற்படுத்தப்பட்டது. அது மட்டும் இல்லாமல் நுகர்வோரை, இந்த கன்சியூமரை இந்த காமர்ஸ் வேர்ல்டில், வணிக உலகினுடைய நெருக்குதலிலிருந்து அவங்கள பாதுகாக்கும் விதமாக வடிவமைக்கப்பட்டது தான் இந்த கன்சியூமரிசம். சரிங்களா? ப்ரொடியூசர்ஸ், செல்லர்ஸ் அண்ட் சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ் கிவ் இம்பார்ட்டன்ஸ் டு தி கன்சியூமர்ஸ். ப்ரொடியூசர்ஸும் அந்த உற்பத்தியாளர்களும், செல்லர்ஸ் அந்த விற்பனையாளர்கள், அண்டு சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ் அந்த சேவை அளிப்பவர்கள், இவங்க எல்லாமே பார்த்திங்கன்னா நுகர்வோருக்கு முக்கியத்துவம் அளிச்சிட்ருக்காங்க. இன் எ சென்ஸ் எவ்ரி ஒன் ஆஃப் அஸ் இஸ் ஏ கன்சியூமர். ஒரு விதத்தில் நாம் எல்லாருமே பார்த்திங்க அப்படின்னாக்கா கன்சியூமர்ஸ் தான். சரிங்களா? இட் மே பி இண்டிவிஜுவல்ஸ், ஃபேமிலிஸ் அண்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸ்.
ஸோ அப்படி பார்க்க போனால் நம்ம தனிநபர்களாக இருக்கலாம், குடும்பமாக இருக்கலாம், அதில் நிறுவனங்களாக எதுவாக இருந்தாலும் நம்ம அனைவருமே பார்த்திங்க அப்படின்னா ஒரு வகையில் நாம் கன்சியூமர்ஸ் தான். தே கன்சியூம் எ வெரைட்டி ஆஃப் ப்ராடக்ட்ஸ் அண்ட் அவைல்ஸ் எ நம்பர் ஆஃப் சர்வீசஸ் ஆல்மோஸ்ட் எவ்ரிடே. ஒவ்வொரு நாளும் நமக்கு பல்வேறு வகையான அந்த பொருளும் சேவைகளும் வந்து நமக்கு கிடச்சிட்டு தான் இருக்குது, நம்ம பயன்படுத்தி தான் இருக்கோம். யூ பை டெக்ஸ்ட் புக்ஸ், நோட் புக்ஸ், பென் அண்ட் அதர் ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸ் ஃபார் யுவர் ஸ்டடீஸ். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்திங்க அப்படின்னா அவங்களுக்கு தேவையான அந்த டெக்ஸ்ட் புக்கு, நோட்டு புக்கு, பேனா, ஸோ இந்த மாதிரியான பொருளை வந்து வாங்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படுது. Sometimes one clear notebooks you buy do not contain 192 pages and the pencils is not of a good quality. ஸோ அப்படி நம்ம வாங்கும் பொழுது இப்போ ஒரு ஒரு நோட்டு வாங்குறீங்க அப்படின்னா அதில் 192 பக்கம்னு இருக்கும், பேக் சைடில் பார்த்தீங்கன்னா இருக்கும். ஆனால் 192 பக்கம் இருக்காது அந்த நோட்டில். ஸோ இப்படியும் வந்து கன்சியூமர்ஸை வந்து ஏமாந்துருக்கு. அது மட்டும் இல்லாமல் நம்ம வாங்கக்கூடிய அந்த பென்சில் வந்து குவாலிட்டியே இல்லாமல் சீவிட்டே இருப்போம், அது உடஞ்சிட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரியும் வந்து நுகர்வோர் வந்து சுருன்றது. ஹாவ் யூ நாட் பீன் டிஸ்சாட்டிஸ்ஃபைடு அண்ட் ஹீட்டட் ஓவர் தீஸ் பென் யூ ஹாவ் எ பெய்ட் ப்ரைஸ். ஸோ இப்போ அந்த சரியான விலையை நம்ம கொடுத்து தான் வந்து அந்த பொருளை வாங்கினோம். அப்படி வாங்கி நம்ம ஏமாந்து போகலையா, நம்ம அன்சாட்டிஸ்ஃபைட் ஆகிடும், திருப்தி இல்லாமல் போயிடுது. Thus, a consumer is one who consumes goods manufactured and sold by others. ஸோ இதனால் ஒரு கன்சியூமர் அப்படிங்கிறவர் மற்ற அந்த ப்ரொடியூசர்ஸ்னால் ஆறு அந்த செல்லர்ஸ்னால் ஒரு பொருளை வாங்கி பயன்படுத்தி இந்த மாதிரி எல்லாம் கூட ஏமாந்து போகிறாரு. The term consumerism was first coined by businessmen in the mid-1960s as they thought consumers movement as another ISM like socialism and consumerism threatening capitalism. அது சோசியலிசம், கேபிட்டலிசம் அப்படிங்க கம்யூனிசம் அப்படின்னு அந்த பொது உடைமை, சமதர்மம், பொது உடைமை, முதலாளித்துவம் இந்த மாதிரியான தத்துவங்களுடைய அடிப்படையில் வரிசையில் 1960 அந்த ஏற்படுத்தப்பட்ட புதிய தத்துவம், அந்த சமூக இயக்கம் தான் பார்த்திங்க அப்படின்னாக்கா இந்த கன்சியூமரிசம். ஸோ நுகர்வோரை இப்படியெல்லாம் சுரண்டுறாங்க, ஏமாத்துறாங்க அப்படிங்கிற அடிப்படையில் ஏற்படுத்தப்பட்டது தான் இந்த கன்சியூமரிசம். 1960 ஏற்படுத்தப்பட்டது இந்த கன்சியூமரிசம். இந்த கன்சியூமரிசமுக்கு டெஃபினேஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். கன்சியூமரிசம் is an attempt to enhance the rights and powers by buyers in relation to sellers. எல் மாசி இவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, கன்சியூமரிசம் இஸ் an attempt to enhance the rights and powers by buyers in relation to sellers. கன்சியூமரிசம் அந்த நுகர்வோரியல் அப்படிங்கிறது செல்லர்ஸ் அந்த விற்பனையாளர்களிடம் வந்து வாங்குபவர்கள் அவங்களுடைய அந்த நம்மளுடைய உரிமைகளையும் ஆதாரங்களையும் மேம்படுத்தக்கூடிய ஒரு முயற்சி தான் கன்சியூமரிசம் அப்படின்னு எல் மாசி அப்படிங்கிறது சொல்கிறார். என்ன சொல்கிறாரு, கன்சியூமரிசம் அப்படிங்கிறது அந்த விற்பனையாளரிடமிருந்து வாங்குபவர்கள் தங்களது அந்த உரிமைகளையும் அதிகாரத்தையும் மேம்படுத்தக்கூடிய ஒரு முயற்சியானது தான் கன்சியூமரிசம் அப்படின்னு சொல்லி எல் மாசி டெஃபினேஷன் கொடுக்குறாரு. அடுத்தது ரெண்டாவது டெஃபினேஷன் ஃப்ளிப்கார்ட்டில் கொடுக்குறாரு. இவர் என்ன சொல்கிறாருன்னா, கன்சியூமரிசம் அப்படிங்கிறது not limited to do organized efforts only, but it is a social movement seeking to augment the rights and powers of buyers in relation to sellers. அந்த பொருள் வந்து பரிமாற்ற உறவில் இருக்கக்கூடிய அந்த நுகர்வோர் அதிருப்திக்கான விடையை வந்து தேடக்கூடிய தனிநபர்கள் அல்லது அந்த அமைப்பாக கூட இருக்கலாம், அது நுகர்வோராக இருக்கலாம், அரசாக இருக்கலாம், வணிகமாக இருக்கலாம். ஸோ இவங்களுடைய செயல்பாடு தான் வந்து கன்சியூமரிசம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. பாருங்கள், கன்சியூமரிசம் இஸ் நாட் லிமிட்டட் டு ஆர்கனைஸ்டு எஃபோர்ட்ஸ் ஒன்லி, பட் இட் இஸ் எ சோசியல் மூவ்மெண்ட் சீக்கிங் டு ஆக்மெண்ட் த ரைட்ஸ் அண்ட் பவர்ஸ் ஆஃப் பையர்ஸ் இன் ரிலேஷன் டு செல்லர்ஸ்.
அந்த பொருள் பரிமாற்ற உரையில் எழக்கூடிய அந்த நுகர்வோர் அதிருப்திற்கான விடையை வந்து தேடக்கூடியவர்கள், அந்த தனிநபர்களாக இருக்கலாம் அல்லது அமைப்பாக இருக்கலாம். அதுதான் கன்சியூமரிசம் அப்படின்னு சரி ஃப்ளிப்கார்ட்லர் வந்து சொல்கிறாரு. ஸோ ஃப்ளிப்கார்ட்லர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, அந்த கன்சியூமரிசம் அப்படிங்கிறது ஆர்கனைஸ்டு எஃபோர்ட்ஸ், அந்த ஒருங்கிணைந்த முயற்சியை மட்டும் இல்லாமல் விற்பனையாளருக்கு எதிரான வாங்குபவர்களுடைய உரிமைகளை வந்து அதிகாரங்களையும் மேம்படுத்தக்கூடிய ஒரு சமூக இயக்கம் தான் வந்து கன்சியூமரிசம் அப்படின்னு சொல்கிறார். அதான் பாருங்கள், கன்சியூமரிசம் இஸ் நாட் லிமிட்டட் டு ஆர்கனைஸ் எஃபோர்ட்ஸ் ஒன்லி, பட் இட் இஸ் எ சோசியல் மூவ்மெண்ட் சீக்கிங் டு augment the rights and powers of buyers in the relation to sellers. சரிங்களா? அப்போ கன்சியூமரிசம் அப்படிங்கிறது இது ஒரு ஆர்கனைஸ்டு எஃபோர்ட்ஸ், ஒருங்கிணைந்த முயற்சி. அது மட்டும் இல்லாமல் அந்த செல்லருக்கு எதிராக அந்த வாங்குவோர்களுடைய உரிமையும் அதிகாரத்தையும் மேம்படுத்தக்கூடிய ஒரு இயக்கம், அதுதான் கன்சியூமரிசம் அப்படின்னு ஃப்ளிப்கார்ட்லர் வந்து டெஃபினேஷன் கொடுக்குறாரு. In other words, consumerism refers to protest against business injustice and to efforts at correcting these injustices. வேறு வார்த்தையில் சொல்ல போனால், இந்த வணிக அநீதிகளுக்கு எதிராகவும் இந்த மாதிரியான அநீதிகளை வந்து சரி செய்யக்கூடிய ஒரு முயற்சியுமே தான் என்ன அப்படின்னாக்கா இந்த கன்சியூமரிசம் அப்படிங்கிறது. கன்சியூமரிசம் as a protect against unfair business practices and injustices aims at removing or uprooting them or reducing them, if not eliminating them totally. ஸோ அந்த நியாயமற்ற வணிக நடைமுறைகளையும் அநீதிகளையும் எதிர்க்கும் விதமாக அது எல்லாத்தையுமே முழுமையாக நீக்கவும், அப்படி செய்ய முடியாவிட்டால் முடிஞ்ச வரைக்கும் அதை வந்து குறைக்கக்கூடிய விதமாக இருக்கக்கூடியது தான் இந்த கன்சியூமரிசம் அப்படிங்கிறது. There are countless injustices and unfair practices on which the business community stuffs its profits and guff the consumer satisfaction. ஸோ இந்த வணிக உலகத்தில் நிறைய வகையான அநீதிகளும் நேர்மையற்ற வணிக நடைமுறைகளும் கூட அதன் அடிப்படையில் லாபம் சம்பாதிக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தோடும் செயல்படுறாங்க. ஆனால் கன்சியூமருடைய சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணாமல் இந்த மாதிரியும் வந்து செயல்படுறாங்க. டு illustrate a few of this kind, this can be supply of unsafe products, adulteration, fictitious pricing, defective and deceptive packing and packaging, false and misleading advertisements and sales literature, hoarding, profiteering, black marketing, price collusion, misuse of brands, planned obsolescence, short measure and weights, release of those goods which are not really wanted by the consumer, nor they afford face lifting of products and the like. ஸோ இந்த மாதிரி நம்ம மேலே சொன்ன அந்த பேக்கேஜு ஃபால்ஸ், அதாவது அந்த பாதுகாப்பட்ட பொருளை விற்கிறது, கலப்படம் பண்ணுறது, கற்பனை அடிப்படையில் விலையை நிர்ணயிக்கிறது, குறைபாடு இருக்கக்கூடிய பொருளை வந்து ஏமாத்துகிற நோக்கத்தோடு பேக் பண்ணி பிளாக் மார்க்கெட்டில் விற்கிறது, அந்த தவறுதலான பொய்யான விளம்பரங்களை வந்து ஏற்படுத்தி விற்கிறது, பதுக்கி கொள்ள லாபம் வந்து சம்பாதிக்கிறது, அந்த பிராண்டடான பொருள் அப்படின்னு சொல்லி தவறாக வந்து அதே மாதிரி பொருளை வந்து தயாரித்து விற்கிறது, எடை குறைவாக விற்கிறது. ஸோ இந்த மாதிரி நுகர்வோர் வந்து விரும்பக்கூடிய வகையில் அவங்க விரும்பாத வகையில் விரும்பத்தக்க வகையில் ஏற்படுத்தி பொருளை வந்து அவங்களுடைய கவனத்தை வந்து திசை திருப்பி இந்த மாதிரியான அநீதிகளுக்கு செயல்படுறாங்க. ஸோ இவங்களெல்லாம் தடுக்கும் விதமாக ஏற்படுத்தப்பட்டது தான் இந்த கன்சியூமரிசம் அப்படிங்கிறது. நெக்ஸ்ட்டு, இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் கன்சியூமரிசம். இந்த கன்சியூமரிசனுடைய முக்கியத்துவம் என்ன அப்படின்னா, importance of consumerism lies in
என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒன் அவேக்னிங் அண்ட் யூனிட்டிங் கன்சியூமர்ஸ். ஸோ அந்த கன்சியூமர்ஸ் நோக்கம் என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு அந்த கன்சியூமர்களிடையே அந்த அவேர்னஸை ஏற்படுத்தி அவங்கள வந்து யூனிட்டிங்காக பண்ணுறது, ஒருங்கிணைக்கிறது ஃபஸ்ட் ஒன். ரெண்டாவது டிஸ்கரேஜிங் அன்ஃபேர் ட்ரேட் ப்ராக்டிசஸ், அந்த நியாயமற்ற அந்த வணிக நடைமுறைகளை வந்து எதிர்க்கிறது. மூணாவது ப்ரொடெக்டிங் அகெயின்ஸ்ட் எக்ஸ்ப்ளாய்டேஷன், அந்த சுரண்டல்லேருந்து அவங்கள வந்து பாதுகாக்கணும் அப்படின்னு செயல்படுறது. அவேக்னிங் தி கவர்மெண்ட், அரசினுடைய கவனத்தை வந்து ஈர்க்கிறது. எஃபெக்டிவ் இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் லாஸ், அந்த நுகர்வோர் பாதுகாப்பு விதிகளை வந்து நடைமுறைக்கு கொண்டு வரது. ப்ரொவைடிங் கம்ப்ளீட் அண்ட் லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷன், அந்த லேட்டஸ்ட் அந்த முழுமையாகவும் அந்த லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷனையும் கொடுக்கறது. டிஸ்கரேஜிங் ஆன்டி சோசியல் ஆக்டிவிட்டீஸ், சமூக விரோத நடவடிக்கைகளை வந்து எதிர்க்கிறது. ஸோ இந்த 7 பாயிண்ட்டும் தான் இந்த கன்சியூமரிசமுடைய இம்பார்ட்டன்ஸாக வந்து இருக்குது. சரிங்களா?